நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, நெல்லை மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ஜூன் 14, 15 அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நீலகிரிக்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் விரைவு. 17ஆம் தேதி வரை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கோவை மாவட்டத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று மேட்டூர் அணை திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அணையில் இருந்து நீரை திறந்து வைக்கிறார். ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ. 11 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற ரோட் ஷோவில் கட்சித் தொண்டர்கள், பொதுமக்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. சாதி, மதம் இல்லையென சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. தோளில் பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாங்கள் அல்ல. ஈரோடு பெருந்துறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மனுக்களை பெறக்கூட மக்களுடன் முதல்வர் நீங்கள் நலமா என புது பெயர்களை சூட்டி மக்களின் காதுகளில் காகித பூ. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திராவிட மாடல் என்ற பெயரால் எந்தவித கொள்கையுமின்றி கொள்ளையடிப்பதை கலையாக கொண்டு ஆட்சியாளர்கள் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம். விளம்பரங்கள் மற்றும் போட்டோஷூட் மூலம் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டுவிடலாம் என்ற நினைப்பில் திமுக அரசு மக்களை வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மீண்டும் உறுதி. எந்த கட்சியும் குறைந்த தொகுதியில் போட்டியிடுவதை விரும்ப மாட்டார்கள் என்றும் கருத்து. மார்க்சிஸ்ட் கட்சியைப் போலவே விசிகவும் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்கும். கடலூரில் திருமாவளவன் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம். இல்லை நாங்கள் 6 கொடுத்தாலே பெற்றுக்கொள்வோம், அதை விட குறைவாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம். 2026 தேர்தலில் வென்றதும் தங்கள் கூட்டணி கட்சியின் ஆட்சி அமையும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எனும் அமித்ஷாவின் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு நயினார் பதில். ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25 முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபயணம் தொடங்க அன்புமணி முடிவெடுத்துள்ளதாக தகவல். பாமகவில் அதிகார மோதல் உச்சமடைந்துள்ள நிலையில் வட மாவட்டங்களில் தொண்டர்களை சந்திக்க திட்டம். ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத தமிழ்நாட்டில் உள்ள 5 கல்வி நிலையங்களுக்கு யுஜிசி நோட்டீஸ். திருச்சி ஐஐஎம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றிற்கு 30 நாட்களுக்குள் விளக்கமளிக்க உத்தரவு. வெயிட்டிங் லிஸ்டில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட் நிலவரத்தை தெரிவிக்க ஏற்பாடு. சோதனை முயற்சியாக அமல்படுத்தப் போவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ரயில் தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயம் என்ற புதிய விதிமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. முதல் 30 நிமிடங்களுக்கு ஏஜென்ட்டுகள் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாது என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பாஜக புதிய தேசிய தலைவர் அடுத்த சில வாரங்களுக்குள் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. தலைவர் தேர்வு செய்யப்பட்டதும் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என தகவல்.